Recording. வணக்கம். ஜெனீவா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தின் தொடர் ஆரம்பமாகியுள்ளது. அது பற்றிய ஒரு பார்வை. மனித உரிமை மீறல்களை விசாரணை செய்யும் அதிகாரம் பெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சில் வருடம் ஒன்றுக்கு 3 தடவை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் தனது கூட்டத்தொடரை நடத்துகின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையம் என்ற முன்னாள் அமைப்பு 2005ஆம் ஆண்டு உலக உச்சி மாநாட்டில் மனித உரிமை கவுன்சிலாக பெயர் மாற்றப்பட்டது. இப்போது நடக்கும் 19வது கூட்டத்தொடரில் ஸ்ரீலங்கா போர்க்குற்றங்கள் தொடர்பான காரசாரமான விவாதங்கள் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்கு நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, ஸ்ரீலங்காவிற்கு எதிரான பிரேரணையை கொண்டு வரலாம் என்ற தகவல் கசிய தொடங்கியிருக்கிறது. இப்படியான பிரேரணைகள் கொண்டு வரப்படலாம் என்று உறுதியாக சொல்ல முடியாது. இது தொடர்பான கசிவுகளை ஒரு ஸ்ரீலங்காவின் மீதான அழுத்தம் பிரயோகிக்கும் உத்தியாக பார்க்க முடியும். இந்த நாட்டை தம்பக்கம் இழுப்பதற்காக மாத்திரம் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது என்று சொல்வதில் கூட தவறில்லை. பிரேரணைகள் கொண்டு வரப்படலாம். அவை பெரும்பான்மை வாக்கை பெற்றால் பயனுள்ளதாக அமையலாம். மனித உரிமை கவுன்சில், அதாவது யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில், ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் துணை அமைப்பாக செயல்பட்டு வருகின்றது. தன்னுடைய விசாரணை முடிவுகளை மனித உரிமை கவுன்சில் நேரடியாக ஐக்கிய நாடுகளின் பொது சபைக்கு அறிவிக்கின்றது. அதிகார அந்தஸ்தை பொறுத்த அளவில் மனித உரிமை கவுன்சில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையிலும் பார்க்க வலு குறைவாகவே இருக்கின்றது. இறுதி தீர்மானம் எடுக்கும் வலு பாதுகாப்பு சபையிடம் மாத்திரமே இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 191 உறுப்பு நாடுகள் இரகசிய வாக்கெடுப்பு மூலம் 47 நாடுகளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சில் உறுப்பு நாடுகளாக தெரிவு செய்கின்றன. இந்த உறுப்பு நாடுகள் அதிகபட்சம் 6 வருட காலம் மனித உரிமை கவுன்சில் உறுப்பியம் வகிப்பார்கள். பெருமளவான மனித உரிமை மீறல்களை புரியும் நாடுகளின் மனித உரிமை கவுன்சில் உறுப்புரிமையை நிறுத்தி வைக்கும் அதிகாரம் இந்த கவுன்சிலுக்கு இருக்கின்றது. வருடம் ஒன்றுக்கு 3 முறை கூட்டங்களை நடத்தும் கவுன்சில் விசேட காரணங்களுக்காக மேலதிக கூட்டங்களையும் நடத்தலாம். மனித உரிமை மீறல்களை விசாரணை செய்வதற்கு ரெப்போர்ட்டர்ஸ் எனப்படும் நிபுணர்களை நியமிக்கும் அதிகாரம் கவுன்சிலுக்கு இருக்கின்றது. இந்த நிபுணர்கள் வழங்கும் அறிக்கையின் அடிப்படையில் மேலதிக நடவடிக்கை எடுக்கும் பொறுப்பு கவுன்சிலிடம் இருக்கின்றது. மனித உரிமை மீறல்கள் தொடர்பான நடவடிக்கையை எடுக்கும்படி ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபையை கோரும் அதிகாரம் கவுன்சிலுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. தன் வலதாக நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் கவுன்சிலிடம் இல்லை. கவுன்சிலின் கோரிக்கைக்கு அமைவாக பாதுகாப்பு சபை பின்வரும் நடவடிக்கைகளை எடுக்கும். நேரடியாக தலையிடுதல், அதாவது டைரக்ட் ஆக்ஷன், பொருளாதார தடை விதித்தல் மற்றும் நீதி நடவடிக்கை எடுக்கும்படி சர்வதேச நீதிமன்றத்திடம் ஒப்படைத்தல் என்பவற்றை பாதுகாப்பு சபை எடுக்கலாம். சர்வதேச நீதிமன்றத்தின் நியாயத்திற்கு அப்பாற்பட்ட விடயங்களை அதனிடம் விசாரணைக்கு சமர்ப்பிக்கும் அதிகாரம் பாதுகாப்பு சபையிடம் உண்டு. சர்வதேச அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் பொறுப்பை ஐக்கிய நாடுகள் சாசனம் பாதுகாப்பு சபைக்கு வழங்குகின்றது. படை நடவடிக்கை எடுக்கும் அதிகாரத்தை ஐக்கிய நாடுகள் சாசனம் பாதுகாப்பு சபைக்கு வழங்குகின்றது. படை நடவடிக்கையை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையால் மாத்திரம் எடுக்க முடியும். மனித உரிமை மீறல்களை தடுத்து நிறுத்துவதற்கு தவறியதற்காக பாதுகாப்பு சபை கண்டிக்கப்படுகிறது. ருவாண்டா இனப்படுகொலை, ஸ்ரேப்ரெனிகா இனப்படுகொலை, டாபூர் படுகொலைகள், முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை என்பவற்றில் தலையிட்டு நிறுத்தாமல் பாதுகாப்பு சபை ஒதுங்கி நின்று தனது கடமையை செய்ய தவறியிருக்கின்றது.
மனித உரிமை பேணுகை அரசியலுக்கு உட்பட்டது என்ற விமர்சனம் நியாயமானது. எனினும் உன்னதமான தீர்மானங்களை நிறைவேற்றுவதில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை முன்னணி வகிக்கின்றது. 2006ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 26ஆம் நாள் அது 1674 என்ற இலக்கு தீர்மானத்தை நிறைவேற்றியது. அதன் பொருளடக்கம் மக்களை ஜெனோசைட், போர்க்குற்றங்கள், இன சுத்திகரிப்பு, மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பும் பொறுப்பையும், போர்க்காலத்தில் பொதுமக்களை பாதுகாப்பும் பொறுப்பையும் இந்த தீர்மானம் பாதுகாப்பு சபை மீது சுமத்துகிறது. இப்போது நடக்கும் ஜெனீவா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் இரு முக்கிய விவகாரங்கள் பரிசீலனைக்கு எடுக்கப்பட உள்ளன. முதலாவதாக, கவுன்சில் 2009 மே 27ஆம் நாள் நிறைவேற்றிய தீர்மானத்தை மீள பெற வேண்டும் அல்லது முற்றாக திருத்தம் செய்ய வேண்டும். இதற்கு வாக்கெடுப்பில் பெரும்பான்மையாக பெற்றாக வேண்டிய அவசியம் ஸ்ரீலங்கா தனது போர் வெற்றியை பாராட்டும் பிரேரணையை கவுன்சிலின் வாக்கெடுப்புக்கு 2009ஆம் ஆண்டு மே 27ஆம் நாள் விட்டது. கவுன்சில் 47 உறுப்பு நாடுகளும் பின்வருமாறு வாக்களித்தன. சாதகமாக 29 நாடுகள், எதிர்த்து 12 நாடுகள், புறக்கணித்தன 6 நாடுகள். நிறைவேறிய மேற்கூறிய தீர்மானம் இன்று வரை நிலைத்து நிற்கின்றது. இந்த தீர்மானம் நிறைவேறிய சமகாலத்தில் ஐரோப்பிய நாடுகள் பிரிதோர் கடுமையான பிரேரணையை வாக்கெடுப்பிற்கு விட்டன. அதை கவுன்சில் உறுப்பு நாடுகள் பெரும்பான்மையான வாக்களிப்பால் நிராகரித்தன. போர்க்குற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும், போரில் ஈடுபட்ட இரு பகுதியையும் கண்டிக்க வேண்டும், தடுப்பு முகாம்களில் அடைக்கப்பட்ட பொதுமக்களை பார்வையிடும் தடையற்ற அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று தோல்வியுற்ற பிரேரணை கூறியிருந்தது. ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் ஸ்ரீலங்கா போர்க்குற்றங்களை விசாரணை செய்வதற்கு நியமித்த நிபுணர் குழு தனது அறிக்கையை 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் நாள் வெளியிட்டிருந்தது. அரசு படைகள் போர்க்குற்றங்கள் புரிந்ததற்காக ஆதாரங்கள் இருப்பதாகவும், மனித உரிமை மனிதநேய சட்டங்கள் மீறப்பட்டதாகவும் அறிக்கை கூறியது. இந்த அறிக்கையை பாதுகாப்பு சபையிடம் அல்லது ஜெனீவா மனித உரிமை கவுன்சிலிடம் ஒப்படைக்கும் பொறுப்பை வகிக்கும் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் இதுவரை அறிக்கையை பாதுகாப்பு சபைக்கு விடவில்லை. கடமை தவறியவர், பணி பொறுப்பற்றவர் என்ற குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்படுகின்றன. அறிக்கையின் முடிவுகள் மனித உரிமை கவுன்சில் 2009ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் நாள் நிறைவேறிய தீர்மானத்திற்கு நேரடி முரணாக இருந்ததால் தீர்மானத்தின் பெறுமதி பூஜ்ஜியமாக மாறியுள்ளது. அதே சமயத்தில் நிபுணர் குழு அறிக்கையை பரிசீலனை செய்து பாதுகாப்பு சபையிடம் நடவடிக்கையாக ஒப்படைக்கும் கடப்பாடு கவுன்சிலிடம் இருக்கின்றது. அதற்கு செயலாளர் நாயகத்தின் மூலம் மனித உரிமை கவுன்சில் அறிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நிபுணர் குழு அறிக்கை தொடர்பான வாக்கெடுப்பில் பெரும்பான்மை நாடுகள் சாதகமாக வாக்களித்தால் மாத்திரமே அது பாதுகாப்பு சபைக்கு செல்லும். அந்த வாய்ப்பு இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை நியமித்த மனித உரிமை கவுன்சில் தலைவி நவநீதம் பிள்ளை போர்க்குற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றார். ஆனால் அவர் வாக்கெடுப்பிற்கு கட்டுப்பட்டவர். மனித உரிமை கவுன்சிலில் ஸ்ரீலங்கா தொடர்பான சூடான விவாதம் நடக்கும் என்பது உறுதி. ஸ்ரீலங்கா பக்கத்தில் இந்தியா, சீனா, பாகிஸ்தான், ருஷ்யா போன்ற சக்தி வாய்ந்த நாடுகள் அணிவகுத்து நிற்கின்றன.
ஸ்ரீலங்கா பக்கத்தில் இருக்கும் நாடுகளில் மனித உரிமை மீறல்கள் தாராளமாக நடக்கின்றன. இன்று ஸ்ரீலங்காவை விசாரிப்பவர்கள் நாளை எம்மையும் விசாரிக்க முற்படலாம் என்று ஸ்ரீலங்காவின் நட்பு நாடுகள் எண்ணுகின்றன. அதே சமயத்தில் கனடா போன்ற பலமான எதிரிகளை ஸ்ரீலங்கா பெற்றுள்ளதையும் சுட்டிக்காட்ட வேண்டும். ஸ்ரீலங்காவின் பொறுப்பு கூறும் கடப்பாடு அக்கவுண்டபிலிட்டி பற்றிய உரத்த குரல்கள் சர்வதேச மட்டத்தில் எழுந்துள்ளன. மனித வரலாற்றிலே முதல் முறையாக மனித உரிமைகளை பட்டியலிட்டு அனைத்துலக மனித உரிமை பிரகடனம் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையால் 1948 நிறைவேற்றப்பட்டது. அதனுடைய முகவரையில் பின்வருமாறு கூறப்படுகின்றது: கொடுங்கோல் ஆட்சி, அடக்குமுறை ஆகியவற்றிற்கு எதிராக மனிதன் இறுதிக்கட்ட நடவடிக்கைகளாக எதிர்த்து எழுவதை தடுக்க வேண்டுமாயின் சட்டத்தின் ஆட்சி மூலம் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம். நடைமுறையில் மனித உரிமைகள் சட்டத்தின் ஆட்சிக்கு உட்படவில்லை. சர்வதேச மனித உரிமை சட்டம் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் லா என்று குறிப்பிடத்தக்க ஒற்றை சட்ட வரைவு இதுவரை உருவாக்கப்படவில்லை. நாடுகளை கட்டுப்படுத்தாத உடன்படிக்கைகளும் தீர்மானங்களும் மாத்திரம் இருக்கின்றன. இதனால் ஸ்ரீலங்கா போன்ற குற்றவாளி நாடுகள் தப்பிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. சர்வதேச சமூகம் வேண்டுமென்றே எல்லா நாடுகளையும் சரிவர இறுக்கமாக கட்டுப்படுத்தும் மனித உரிமை சட்டத்தை இயற்றி அதை அமலாக்கும் நேரடி நீதி அமைப்பை உருவாக்காமல் இருக்கின்றது. மனித உரிமைகளை பொறுத்தளவில் இதுதான் மிகவும் பெரிய குறைபாடு. நன்றி, வணக்கம். படைப்பு ஈழம் பிரஸ் இணையதளம்.